நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் காத்தாடி, எவ்வளவு கொடுத்த சீட்டுக்கு? ஃபுல் மெரிட். எங்க மெரிட் ஸ்பெல்லிங் சொல்லு பாப்பா. ஏய் என்ன நக்கலா? நீ எவ்வளவு கொடுத்த? சில பல ஆயிரங்கள் ஆகி போச்சுடா. அதுல 2% புரோக்கர் கமிஷன் வேற. புரோக்கர் ஃபீஸா? என்னடா வீடு பிடிச்ச மாதிரி சொல்ற? ஆமா மாப்ள, சீனியர்ஸ் கம் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்கள பிடிச்சா மேட்டரை கரெக்டா முடிச்சிருவாங்க. டேய் நான் கூட கொஞ்சம் கொடுத்தேன். நிஜமாவா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆர்த்தி கொடுக்குற சாக்கு ரியாக்ஷனை பார்த்தா அவன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான் போலயே. நான் ஒன்றும் கொடுக்கல. அதான் லேப் ஃபீஸ், ஸ்போர்ட் ஃபீஸ்னு தசாவதாரம் கம்மல் மாதிரி 10 கெட்டப்ல பல ஃபீஸ்களை கடந்திருப்பாங்களே. அதெல்லாம் உண்டுதான். ஆனா நீங்க ஏன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னு தான் புரியல. காலேஜுக்கேத்த காசு மாப்ள. உயிர் காக்கும் மூவூரி அந்தோனியர் பொறியியல் கல்லூரின்னு ஒண்ணு. என்னடா லாரியில எழுதி போட்டிருக்க மாதிரி சொல்ற? அதான்டா காலேஜ் பேரு. எங்கடா இருக்குது? சென்னைக்கு மிக அருகில் விழுப்புரம் கிட்டக்க. மெக்கானிக் லேப்னு சொல்லி மெக்கானிக் செட்டை காட்டினாங்க. அடப்பாவி, இவங்க தான் மெக்கானிக் ப்ரொஃபஷன் சொல்லி 2 மெக்கானிக்ஸை காமிச்சிருப்பாங்களே. கரெக்ட். என்னடா பண்ண? காலேஜ் பார்க்க பைக்ல தான் போயிருந்தேன் மாப்ள. கார்பரேட் அடைக்குது என்னன்னு பாருன்னு சொல்லி சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுவாச்சும் பரவாயில்ல மாப்ள. மண்ணடி பக்கத்துல உம்பான்னு ஒரு காலேஜ். டேய் ஆமா மாப்ள, உமையால் மகேஸ்வரி மயிலவன் ஆறுமுகன்னு பேரு. 800 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரே கல்லூரியின் விளம்பரம் வேற. நிஜமாவே 800 ஏக்கர் இருந்துச்சாடா? இருந்துச்சு. ஆனா அந்த 800 ஏக்கர்லயும் விவசாயத்தை பாத்துக்கிட்டாங்க. அடப்பாவி. ஃபீஸை உடனே கட்டிட்டு போனாங்க. நீ என்னடா சொன்ன? நான் ஃபீஸை கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க பில்டிங்கை கட்டி முடியுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹாய். என்ன ஹாய் சொன்னா ஹாய் சொல்ல மாட்டீங்களா? காலேஜ் ரூல்ஸ்ல பசங்க பொண்ணுங்க கூட பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல, அப்புறம் சிக்கல் இருக்கிற. ஆமா, அப்படியே பெருசா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தான். இப்படி உட்காரலாமா? கிளாஸ்ல பாப்போம். என்ன ஆச்சு உனக்கு? பொண்ணுங்கன்னா கார்த்திக் அலஜி 2 ஸ்டெப் பேக். ஓ, அப்ப மௌனம் பேசியதே சூர்யா மாதிரின்னு சொல்லுங்க. இந்த மேட்டரை மட்டும் சொல்லிடுறேன், சந்தோஷப்படுவான். பாஸ் என்ன பேசவே மாட்டேங்கிறாரு? டேய் அவளை கடுப்பேத்தானான்னு சொல்லு. கடுப்பேத்த வேணாமாங்க. நான் பாஸ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. ஓ அப்படி போதா கதை. டீசெண்டா கிளம்புங்கன்னு சொல்றீங்க. டீசென்ட்டாவா சொன்ன? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கிளம்பி தொலைங்கடான்னு அர்த்தம். ஆத்தி அவமானப்பட்டா நாட்டோக்கார பாவி மக, கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையப்பா. ஓகே வர்றேன் மாப்ள. தனியா பொண்ணு கிடைச்சிருக்கேன்னு ஓவரா கல்லைய போட்டுறாத. அதுக்கு சில ஆயிரங்களை ஃபைனை போட்டுருவாங்க. பாஸ் அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. உன்னையும் தான் வா. வரமாப்ல. நம்மள மட்டும் ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது காத்தாடி? நம்ம மூஞ்ச அப்படி பங்காளி. என்ன மாட்டி விட்டதுக்கு சாரி சொல்ல போறியா? சீச்சி, அப்புறம் 1000 ரூபாய் ஃபைன் ஆச்சே, இல்லனா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு தான். என்ன போட்டு கொடுத்தது இல்லாம இப்ப கலாய்க்கிறியா? புரிஞ்சிருச்சா? ஏய் என்ன? இந்த பார் வெற்றி, அன்னைக்கு நான் மட்டும் ஆமான்னு சொல்லனா எல்லாருக்குமே பிரச்சனை. குரூப்பா சேர்ந்து ஃபேக்கல்ட்டியை கலாய்க்கிறாங்கன்னு பெரிய பிரச்சனையா இருக்கும். நீ ஒரு முட்டாள்ரா. ஏய் உனக்கு புரியாதுங்கிறதுனால தான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சும்மா பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி அங்கங்க நின்று முறைச்சிட்டு இருக்காத. புரிஞ்சுக்கோ. வரேன். திமிரு பிடிச்சவ. ஹலோ, நீங்க ஜெயலட்சுமி தானே? ஆமா, நீங்க? ஐம் ஸ்வேதா, சர்ச் பாத். நீங்க அண்ணா நகர் வேலம்மாள் தானே? ஆமா, எப்படி தெரியும்? இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் காம்படிஷன்னாலே பிரைஸ் உங்களுக்கு தானே. நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ் தெரியுமா? ஹலோ ஹலோ, இப்போ எதுக்கு சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறீங்க? சேச்சே, நிஜமாவே எனக்கு உங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. ஹாய். 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 நாங்களும் ஜோதில கலந்துக்கலாமா? ஆஃப் கோர்ஸ் யூ கேன். ஹாய் மச்சான், Hi. என் பேர் சந்தியா. உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்கேயா இருக்கும்? எங்கன்னா ஞாபகம் வரல. என்ன மச்சான் இப்படி சொல்ற? நல்லா யோசி. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என் பேரு சந்தியா, ஹோலி ஏஞ்சல்ஸ்ல படிச்சேன். ஹேய், கரெக்ட் கரெக்ட். அந்த சத்யம் தியேட்டர்ல ஈப்டி சிங் பண்ணாங்களே, அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ், அவனுங்களை ஓட ஓட விரட்டி அவங்க மூக்கு பல்லெல்லாம் உடைச்சியே, அவனுங்களும் துண்டக்கானம் துணியக்கானு ஓடினாங்க. அது நீ தானே? நானே தான் மச்சான். கராத்தேல பிளாக் பெல்ட். ஹுசைன் சாரோட ஸ்டூடெண்ட். பசங்க ஓவரா நக்கல் விட்டானுங்க, விட்டு திருப்பிட்டேன்ல. நீங்க சின்ன வயசுல இருந்தே கராத்தே கத்துக்கிறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்ல? பயமா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆமா மச்சி, அதானே உன் ஸ்பெஷாலிட்டி. ஆமாமா, நான் கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். மேயர் கூட கூப்பிட்டு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆ சோ மச்சான், நம்மள ஒரே கேங். ஆமாமா. நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் ஜெயலட்சுமி, இவ நான் ஸ்வேதா. நான் சந்தியா, இவ மித்ரா. மித்ரா, உங்களை பத்தி சொல்லுங்களேன். நான் சொல்றேன் மச்சான்.
மித்ரா கொஞ்சம் தெனாலி கமல் மாதிரி. எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவினம் மித்ராவுக்கு எல்லாம் பயமயம். காடு என்றாலும் பயம், கூடு என்றாலும் பயம், வில்லேஜ் என்றாலும் பயம், காலேஜ் என்றாலும் பயம். எதுக்கு பயப்படணும்? இனிமே உனக்கு எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம். தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு, சந்தோஷமா இரு. கூடவே ஒரு ஜாக்கியை வச்சுக்கிட்டு இப்படி அசிங்கமா பயப்படலாமா? ஆமாண்டி, நான் ஜாக்கி, இவ ஜிலி, நீதான் அங்கிள், இவ கல்லிராணி. நம்ம தான் இந்த காலேஜ்லயே சூப்பர் டீம். ஓகே மச்சான், வாங்க நம்ம கேண்டீன்ல போய் ஒரு கட்டிங் போடுவோம். கட்டிங்கா? ஆமா, அது டீ மச்சான், ஒரு 1/2 டீ போடுவோம். காலேஜ் கேண்டீன்ல ஒரு முழு டீ குடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன ஸ்வேதா, போலாமா? ஓகே போலாம். ஒரு நிமிஷம். தமிழ் தமிழ் ஒரு நிமிஷம் வாயே. இவதான் தமிழரசி. ஹாய். தமிழ், இது ஜெயா, ஹாய். இது சந்தியா, இது மித்ரா. இப்படியே நின்னு பேசிட்டு இருந்தா பெல் அடிச்சிருவாங்க. வாங்க போலாம். நீங்க போங்க, நான் வரேன். ஏன், என்னாச்சு? இல்ல 2-3 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆபீஸ்ல கொடுக்கணும். அது அப்புறம் பாத்துக்கலாம் மச்சான், வா போலாம். அது இல்ல, உடனே கேட்பாங்க. அப்ப உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாம். ஓகே பாய், வாங்க போலாம்.